ஹாய் மக்களே. ஸோ உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னடா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்திருக்கான்னு பார்க்குறீங்க. என்ன வீடியோ நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குட்டி ட்ரிப் வித் ஃபிரோஸ் அண்ட் அனிஷ். ஓகேவா? ஸோ என்னடா இது குட்டி ட்ரிப்னு கேட்குறீங்களா? ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம vlog பண்ண போகிறோம். ஸோ அதுதான் எங்கள் கண்டென்ட்டு. இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். ஸோ மற்ற விளாகுக்கும் நம்ம கிட்ட இருக்கிற விளாகுக்கும் என்ன வந்து ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற விளாக்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ப்ரீ பிளான்லாம் போயிடுவாங்க. ஸோ முன்னாடி இங்கே போக போகிறோம் அங்கே போக போகிறோன்ட்டு ஒரு ஐடியாவோட போவாங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் நம்ம விளாகில் வந்து ஒரு ஐடியாவும் கிடையாது. இந்த ஊருக்கு போக போகிறோம், அது மட்டும் தான் நம்மளோட ஐடியா. நாங்கள் போய்ட்டு எப்படி இருக்க போகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோம், எங்கே ரூம் எடுக்க போகிறோம், எப்படி சாப்பிட போகிறோம், எதுவுமே கிடையாது. எவ்வளோ காசு செலவாக போகுது கூட நமக்கு தெரியாது. நம்ம ஒரு பட்ஜெட் வச்சுருக்கோம், அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம போயிட்டு வர முடியுதா, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதா, எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ யார் யார் தான் இந்த விளாக்கு போக போகிறாங்கன்னு கேட்குறீங்க. ஸோ நான் மட்டும் இல்லை, என் கூட சொல்லி இன்னொரு 2 பேர் ட்ராவல் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து அனிஷ், நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறான். அவனை 6 மணிக்கு வர சொன்னேன். நான் இப்போ ஆஃபீஸ் பண்ணிட்டேன், அவனும் காணா. முக்கியமாக நம்ம விளாகோட கேமராமேன் மணிக்கு என்ன ஆகுதுன்றதை மட்டும் பாருங்க. இங்கே பாருங்க, மணி வந்து 7:46 ஆகுது. 6 மணிக்கு வர சொல்லியிருந்தேன். டிஸ்பிளே உடஞ்சிருக்கும், நல்லா கண்டுக்காதீங்க. ப்ரோ இவர் வந்துட்டார், அனீஷ் வந்துட்டார். I am too busy in loving the people who love me, so I don't have time. பாருங்க, பூனைக்குட்டிக்கு சாப்பாடு வைக்க போறேன் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து விளாக்கு இன்னும் வரல. இவனுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 3 நாள் நான் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த குட்டி ட்ரிப்போட தீம்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அந்த 37 டிஸ்ட்ரிக்ட் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னது ஏன்னா தமிழ்நாடுன்ற பரமா படிடா, ஒழுங்கா படிடா. தமிழ்நாட்டுக்கு தானே. ஸோ இதை வந்து இந்த போகிற இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது, வீரமண் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆமாம், அட போங்க, இவன்ட்ட கேட்கறதுக்கு இது நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை. மதுரைக்கு போகிறோம். மதுரைக்கு தான் போகிறோம். மதுரை மதுரை நம்ம மதுரை, மதுரை மதுரை நம்ம மதுரை. கலைகள் வாழும் ஊரு இது, பல சிலைகள் வாழும் ஊரு இது, பல கதைகள் பார்த்த ஊரு இது, சில கதைகள் சொல்ல காத்திருக்குதே. இப்போ நாங்கள் அந்த இடத்த பற்றி இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை. அங்கே எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாருமே கிடையாது. இந்த தெரியாத இடத்துல போய்ட்டு ஒரு 3 நாள் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு தான் நாங்கள் இதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம விளாகில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் தான் கிளம்பி போக போகிறோம். முடிஞ்சால் நாங்கள் அதை கவர் பண்ணுறோம். அப்படின்னா ட்ராவல் பண்ணுறதையும் காட்டுறோம். இல்லைனா ஸ்ட்ரைட்டாக மதுரையில் இறங்கினதுக்கப்புறம் மதுரை மல்லி மணக்கு சொல்லி கார் கூட இல்லையா, பஸ்ஸு மீட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ see you on there. டாடா பை பை. 1 hour later. ஸ்பீக்கரில் அதாவது நம்ம கேமராமேனுக்கு தான் இப்போ ஃபோன் அடிச்சுட்டு இருக்கோம். அவர் எடுக்கிறாரான்னு மட்டும் பாருங்க, டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்துங்க. அப்படியே மச்சான் மானத்தை வாங்காதடா, நான் பணத்தை எடுக்கணும்டா. எடுக்கல பாருங்க, நீங்கள் அழைக்கும் நபர். இப்போ இவரெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம். 1 eternity later. கைஸ், இப்போ தான் ஆக்சுவலி ஃபோன் பண்ணேன் கேமராமேனுக்கு. ஒரு வழி எடுத்துட்டு இங்கே வரன்னு கூட சொல்லலை. மச்சான் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கடா, நானும் அவங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டான். வேறு வழி இல்லை, அவன் ஒருத்தவங்க தான் நம்ம கேமரா பண்ணிருக்கான், அவனை வச்சு தான் போய் ஆகணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பஸ் ஸ்டாண்டு போகிறோம். அவனை அங்கேருந்து பிக் பண்ணிக்கிட்டு 3 பேராக அடுத்தது மதுரை ட்ராவல் தான். ஓகேவா? ஸோ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கே உங்களுக்கு அவர் அந்த மூஞ்சி யாருன்றது உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் அங்கே பார்த்து தெரிஞ்சு. ஓகேவா? சரி, பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணுவோம். பாய். தவறான வழிகளில் போகிற மாதிரி ஆக்சுவலி விழுப்புரம் அந்த பக்கம் தான் மச்சான். விழுப்புரம் தோகுறோம், இந்த பக்கம் விழுப்புரம். போகும். ராஜு வராண்டா. பீஜமுடு டான் 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 டான்.
மனசாட்சி இல்லாம கேமராமேன் நம்பி அதெல்லாம் இல்லை வந்தனா இல்லையா எத்தனை மணிக்கு உங்களை வர சொன்னது? நான் வரக்கூடாது ஐடியாலே இருந்தேன் நான் போன பொண்ணு வந்து வரக்கூடாதுன்னு ஐடியா இல்லையா பாத்தீங்களா? இந்த மாதிரி திம்பரில் வச்சு நான் வர மாட்டேன் நான் எழுதுறேன் டேய் மதுரைக்கு போலாமா? என்ன மதுரைக்கு போகிறோம் என்ன சொல்றீங்க நேற்று கூட சொன்னீங்க ஏய் ராஜி நல்லா நடிக்கிறான்டா. ஆனா இதெல்லாம் நடிக்கல வராது, ஏன்னா அவர் தான் கேமரா பின்னாடி இருக்க போறாரு. நல்லா பண்ணுறாங்க ராஜு ஏய் ராஜி வர இவ்வளோ லக்கேஜ் எடுத்துட்டு வந்திருக்கான்டா. ஈரா நாங்கள் தானே சீனில் தெரிய போகிறோம். நாங்கள் சட்டையை மாற்றி போடுவோம். உனக்கு என்ன ஒரு ஜெட்டியோட வாங்க இந்த யூஸ் ஆகணும். சரி பஸ் கிளம்பிடுச்சு. பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ கிளம்புறோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக விழுப்புரம் தான் போகிறோம். ஓகேவா? விழுப்புரம் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் நீ வேறு. அந்த கட்டைக்கு அந்த ஒன்று மட்டும் தனியாக இருக்குது. அது கேமராமேன். கைஸ் ஒரு வழியாக ஆக்சுவலி நம்ம மதுரை வந்து ரீச் ஆயாச்சு. தம்பி மதுரைக்கு வரதுக்கு 5 மணி ஆச்சு. ஆக்சுவலி இப்போ வந்து கரெக்டாக வந்து நாங்கள் இறங்கி வந்து 4:45 ஆச்சு. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுகிறது வந்து மணி இப்போ 5 மணி ஆகுது. சரி, இப்போ மதுரைக்கு வந்தோம் இல்லையா, அந்த ட்ராவலை பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கேருந்து நம்ம எங்கேருந்து போயிட்டு எப்படிலாம் வந்தோம்? ட்ராவலா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆமாம், முதல்ல பாண்டியிலேருந்து விழுப்புரம் போனாங்க. அது ரொம்ப ஸ்மூத்தாக தான் போச்சு. இன்னும் கொஞ்சம் கோழி குண்டு அடைக்கிற மாதிரி அடைச்சி கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த விழுப்புரம் டு திருச்சின்னு ஒரு ட்ரிப்பு ஒன்று அடித்தாங்க பாருங்க. நிற்கே விட்டாங்க ஒரு 1.5 மணி நேரம். ஆக்சுவலி அந்த விழுப்புரம் டு திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரலி 3 ஹவர்ஸ் வச்சிங்க. அதில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட நாங்கள் பஸ்ஸில் நின்றுட்டே தான் வந்தோம். ஏன்னா இது வந்து சீசன் டைம் வேறு, எல்லாருமே ஊருக்குலாம் போகிற டைம் இல்லையா. இந்த டைமில் வேறு நம்ம ட்ரிப் வந்துட்டோம். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். அதனால இடமே இல்லை, நின்றுட்டு மட்டும் தான் வந்துட்டு இருந்தோம். பட் ஃபைனலி அந்த கடைசி 1 மணி நேரம் மட்டும் நமக்கு இடம் கிடச்சிது உட்கார. அப்போ நிம்மதியாக உட்காந்து வந்துட்டு இருந்தோம். உட்காந்துலாம் வரல, நல்லா தூங்கிட்டு வந்தோம். சரி ஓகே. அப்புறம் வந்து திருச்சி டு மதுரை எங்கள் லக்கு டக்குன்னு மதுரை பஸ் வந்து கண்ணில் பட்டுச்சு. அதை சொல்ல போறியா? இல்லைங்க, அப்புறம் மறுபடியும் நின்றுட்டுலாம் வர முடியாது இல்லை. அதான் பஸ்ஸை பார்த்தோன்னே அப்படி பஸ்ஸை மறைச்சிட்டுலாம் ஓடி போயிட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்ஸை முட்டுற மாதிரி வந்துட்டாருங்க. ஸோ நம்ம அது இல்லாமல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பட்ஜெட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த vlog பொறுத்த வரைக்கும் 10K. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டை வச்சுன்னு இந்த ஒரு 3 days 3 nights எப்படி நம்ம சர்வை பண்ண போகிறோம், பண்ண முடியுதா, அந்த 10,000க்குள்ளே நம்மளால் இருக்க முடியுதா, இல்லை அதை தாண்டி போகுதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த ட்ராவல் மட்டும் எவ்வளோ ஆகுது, ஒரு பாண்டி டு மதுரை வரைக்கும் இந்த ட்ராவல் மட்டும் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டி டு விழுப்புரம் எங்கள் 3 பேருக்கும் சேர்த்து 90 rupees ஆயிருக்கு. விழுப்புரம் டு திருச்சி 465 rupees, திருச்சி டு மதுரை 360 rupees, ஓவராலாக 915 rupees இந்த ட்ராவலுக்கு மட்டுமே ஆயிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எங்கள் 3 பேருக்கும் மதுரை பற்றி ஒன்றுமே தெரியாது. யாருன்னு சேர்த்துனா அந்த கேமராமேனையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இது வரைக்கும் மதுரை பற்றி நாங்கள் வந்ததே கிடையாது. கண்டிப்பாக முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப புதுசாக இருக்கும். நாங்கள் எல்லாத்தையும் கேட்டு பழக வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒரு நிமிஷம் அதோ வரேன், ஒரு நிமிஷம் நாங்கள் புதுசாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும்.
நாங்கள் தமிழுக்கு தெரியும். தமிழ் வச்சு தான் நான் பொலிசிக்கு போகிறேன்னு நினைக்கிறேன். என்னங்க தமிழன் தான் என்ன எனக்கு காசு தர மாட்டாங்க அந்த மனுஷன். சரி இல்ல தமிழன் தான் என்னாலும் அப்படின்றது. அப்போ வந்து இங்க வந்து வெள்ளைக்காரன் இந்திக்காரெல்லாம் இங்க வரக்கூடாது இந்த ஊருக்கு, தமிழை மட்டும் தான் வரணும் இல்ல? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தமிழ் பிறந்த ஊருங்க, தமிழ் தான் என்னங்க. அப்போ மற்ற ஊருக்காரெல்லாம் வரக்கூடாது. வாங்க வரட்டா போங்க, ஏங்க என்ன இழுத்து விடுறீங்க? நான் கிளம்புறேன். சரி ஓகே போவோம் சார். பேக் சரி போங்க எடுத்துட்டு போங்க. தூக்கிங்க போ.